வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு சூப்பரான தலைப்பு, உங்க ஜாதகத்தில் திரிகோண பாவங்கள் 1, 5, 9 இதனோட ரகசியம் என்னன்னு பார்ப்போம். 1ஆம் இடம்ங்கிறது நீங்க தான் சார், லக்னம். 5ஆம் இடம்ங்கிறது உங்க பாட்டனார், அவர் செஞ்ச புண்ணியம், உங்களுக்கு நீங்க வாங்கி வந்த புண்ணியம், அவரால் உங்களுக்கு பரிமாறப்பட்ட புண்ணியம் எவ்வளவு நன்மையா தீமையான்னு பார்க்குற இடம் 5ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது உங்க தந்தையார், உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம், ஒட்டு மொத்த அதிர்ஷ்டமும் ஒளிந்துள்ள இடம் 9ஆம் இடம். அது பாதகஸ்தானமாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடம், பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம், பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம், மூன்றுமே நல்ல நிலைமையில் இருந்தால் இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிறப்பு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக தப்பு வராது. அதை விட்டுட்டு மற்ற கிரகங்கள் எல்லாம் தப்பாக இருக்குது, அப்போ நம்ம அர்த்தம் இல்லாமல் தான் வாழ்கிறோமானா அது அர்த்தம் இல்லை. இந்த கிரகங்கள் வலுத்திருக்கும் போது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக, தைரியமாக, தெம்பாக இருக்கலான்னு நான் சொல்ல வரேன். ஒரு மோசமான தசா புத்தியே நடக்குது, சமாளிக்கிற வல்லமையே இந்த 1, 5, 9 கொடுக்கும். ஒரு பலமான ஒரு அமைப்பு இருக்குது 1, 5, 9. நீங்கள் சமுதாயத்தில் அங்கீகாரத்தோட, பெரிய மனிதர்கள் தொடர்போட, ஒரு அதிர்ஷ்டத்தோட நீங்கள் வாழ முடியும். இதுதான் 1, 5, 9 வேலை. அப்போ 5ங்கிற புண்ணியம், 5ங்கிற பாட்டனார், உங்கள் பாட்டனார், 5ங்கிற உங்களுடைய மனசு, 5ங்கிறது உங்களுடைய புத்தி. இந்த இடம் வலுத்திருந்தா யோசிப்பீங்க, புண்ணியம் கரெக்டாக வேலை செய்யும், உங்கள் பாட்டனரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். 9ஆம் இடம் கெடாமல் இருந்ததுன்னா உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கும், பாக்கியமே எல்லாம் கிடைக்கும். ஒட்டுமொத்த அதிர்ஷ்டமும் ஒளிஞ்சிருக்கிற இடம் 9ஆம் இடம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருப்பீங்க, அடுத்து எப்படி போவீங்கிறது 9ஆம் இடம் தான் டிசைட் பண்ணும். உங்கள் தசாநாதனுக்கு 9ஆம் இடம் கனெக்ட் ஆச்சுன்னா உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து புகழ் வர வச்சு ஒரு வேற மாதிரி ஒரு உயர்வை கொண்டு வந்து கொடுத்துரும். உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடம் தொடர்பு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நிறுவனமோ, ஒரு முதலாளியாகவோ, 10 பேருக்கு வேலை வாங்குற மாதிரியே அமைப்புலையோ புகழோட தான் நீங்கள் வாழ முடியும். ஒரு ஃபோன் பண்ணால் உங்களுக்கு ஒரு வேலை நடக்கும் 9ஆம் அதிபதி லக்னத்தோட தொடர்பு இருக்கும்போது. இதே 10, 9 கனெக்ட் ஆச்சுன்னா தர்மகர்மாதிபதி ஆகும், சூப்பராக வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தை நான் பார்த்தேன், ஒரு சின்ன ஒரு 21 வயசு ஆச்சு அந்த பையனுக்கு, 22 இருக்கும். அவர் விருச்சிக லக்னத்துக்காரர். அவருக்கு குருவும் சந்திரனும் சிம்மத்தில் இருக்குது. அப்போ பாருங்க, விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடம்ங்கிறது மீனம் குரு, 9ஆம் இடம்ங்கிறது சந்திரன் கடகம். இந்த 5, 9 கனெக்ட் ஆகி 10ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்கு. அப்போ அது ஒரு பெரிய ஒரு யோகங்க. ஒரு 2 திரிகோணாதிபதிகள் போய் ஒரு கேந்திரத்தில் உட்காந்துருக்காங்க. நான் சொன்னேன், ஆமாம் ஐயா சாமி, என் பையனுக்கு எப்படியே இருக்கா, எப்படி டெவலப் ஆவானா? அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, பிளானட்டு பக்காவாக இருக்குது, உங்கள் பையன் பெரிய உயரத்தை தொடுவார், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. நம்ம வாரிசுகளையோ அல்லது நம்மளையோ நம்ம சந்தேகப்படுறோம், நம்ம ஜெயிப்போமா, முன்னேறுவோமா? தேவையில்லை. நல்ல பொசிஷன் இருக்குது, 1, 5, 9 கெடாமல் வலுத்துருக்குன்னா நீங்கள் வின். அது தசாபுத்தியே வரும்போது நீங்கள் பெரிய அளவில் ஜெயிச்சிருவீங்க, ஒரு பெரிய ஒரு உயரத்தை தொடுவீங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நான் சொன்ன பையன் சிம்மராசி, மக நட்சத்திரம். அவருக்கு கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை வரும்போது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மிகச்சிறந்த ஒரு உயரத்தை தொடுவார். ஏன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை 10ல் உட்காந்துருக்காரு. அந்த அந்த சந்திர திசை 10 ஆண்டு காலமே, 10 வருஷம் போதுங்க ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு. அந்த பையன் ஜெயிப்பார். நான் சொன்னேன், தம்பி நீங்கள் ஜெயிப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி. அந்த திசை வர வரை காத்திருக்கணும், அவ்வளவுதான். அந்த காத்திருந்து அந்த கொக்கு காத்திருந்து அந்த மீனை பிடிக்கும். நீங்கள் காத்திருந்தீங்கன்னா வெற்றி. அப்போது டைம் சரியில்லாத போது ஒரு ஆட்டம் போட்டக்கூடாது, அமைதியாக இருக்கும். நேரம் நல்லா இருக்கும்போது ஆடிடக்கூடாது, அங்கேயும் அமைதியாக தான் இருக்கணும். டைம் சரியில்லாத போது ஆடுனா அவஸ்தை, டைம் நல்லா இருக்கும்போது அமைதியாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அமைதிக்கு பெரிய சக்தி இருக்குது. அப்போது நமக்கு தான் எல்லாம் தெரியணும் ஆடக்கூடாது. பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு, எப்போ தட்டுமோ தட்டிடுங்க, அது தேவையே இல்லை. எல்லாரும் எல்லாரை விட உயர்ந்தவர்கள். இதில் யாரும் யாருக்கு சோடை போனவர்கள் கிடையாது, சளைத்தவர்கள் கிடையாது. எல்லாருமே ஒரு திறமைசாலிகள் தான். அப்போது
நமக்கு நேரம் நல்லா இருக்குது, ஒரு தசாபுத்தி ஒரு உயர்வை கொடுக்குதுன்னா நம்ம சாப்பிட்டா மெதுவாக பொறுமையாக போகிறதா புத்திசாலித்தனம். இதுதான் உண்மை. நமக்கு தான் எல்லாம், நாம தான் எல்லாம் அப்படின்னு அந்த கிரகம் அந்த 9-10 ஆட வைக்கும். ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம், அரசனை போல் வாழ்வுங்கிறான். அப்போ ஒரு ஆட்டம் போட வைக்கும் நம்மளை. ஆகாது, அது ஆபத்து. உங்களை விட இன்னொருத்தர் மேலேயே இருந்துட்டு போகட்டும், அவரே ஒரு பிரம்மாண்ட மனிதராக வாழ்ந்துட்டு போகட்டும், தவறே கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அமைதியாக ட்ராவல் பண்ணுங்கள். பிரபஞ்சத்தோட பிள்ளைகள் நாம். பிரபஞ்சத்துக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. இறைவனுக்கு தெரியும். நிச்சயமாக நமக்கு நன்மை தான் நடக்கும். அப்போ அமைதியாக போயிட்டுருங்கிறதா கருத்து. இதில் 1, 5, 9 வரும்போது உங்களை புகழுக்கும் ஒரு உயரத்திற்கும் ஒரு உச்சத்திற்கும் 100% அழைச்சிட்டு போகும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் 1, 5, 9ஆம் இடம் இருக்குது. அது கெடாமல் இருந்தாலே நீங்கள் ஒரு கோயில் கட்டினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தோடு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். 1, 5, 9 கெடாமல் இருக்கும்போது. இந்த 1, 5, 9 கெட்டு போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்பார். அப்போ தான் என்ன பண்ணணும்னா அந்த சூட்சம பரிகாரத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. சீர்காழி பக்கத்தில் 11 திவ்ய தேசங்கள் ஒரே இடத்துல இருக்குது. ஒரு 9-8 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. நெட்டில் போட்டிங்கன்னா வரும். சீர்காழி திவ்ய தேசம்னு போடுங்க, 11 திவ்ய தேசம் வரும். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ டோட்டலாக கெட்டு போயிடுச்சு அப்படின்னா சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 11 திவ்ய தேசத்துக்கும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு விசிட் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இது எந்த சுயநலமும் இல்லாமல் நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் சொல்லுவேன்னு சொல்லல. நீங்கள் எங்கேயோ நல்லா இருந்து அவினாசி ஜோதிலிங்கம் சொன்னார், இன்றைக்கி பரவாயில்ல நல்லா இருக்குன்னு 2 பேர் வாழ்த்துனீங்கன்னா என் சந்ததிகள் நல்லாயிருக்கும். என் தலைமுறைக்கு ஒரு கிரெடிட், கிஃப்ட், அவ்வளோதான். ஒன்று வாரி தலை கட்டிட்டு போகிறது எதுவுமே கிடையாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 1, 5, 9 வலுவாக இருந்தால் வெற்றி பலம். எதுக்காக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும்னு சொல்கிறோம்? 5ஆம் இடம் பலம் பெறருக்கு. எதுக்காக அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறோம்? 9ஆம் இடம் பலம் பெறருக்கு. எதுக்காக நீங்கள் நல்லவராக இருங்கன்னு சொல்கிறோம்? நீங்கள் பலம் பெறருக்கு. அப்போ 1, 5, 9ஓட சூட்சம் எங்கே ஒழிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அதனால தான் நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவேன்னா, முன்னோர்களுக்கு வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு பெரிய அமாவாசை வரும்போது திதி கொடுங்க. அவங்கள மானசீகமாக வேண்டிக்கிங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு மானசீகமாக கிடச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு 5ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு. ஒருத்தர் மேச லக்னம், 5ஆம் அதிபதி சூரியன் 6ல் மறைஞ்சிடுறாரு. இல்லை அவர் போய் ராகுகேது கூட சேர்ந்து எங்கே ஒரு பக்கம் இருக்கார். ஒருத்தர் ரிஷப லக்னம், 5ஆம் அதிபதி புதன், இல்லை 5ல் கேது இருக்குது. யாருக்கெல்லாம் 5ல் கேது 5ல் ராகு இருந்தாலும் கெட்டு கிடக்குன்னு தான் இருக்கும் 5ஆம் இடம். 9ல் ராகு கேது இருந்தாலும் அந்த இடம் பலவீனம் தான் அர்த்தம். நீங்களாம் என்ன பண்ணணும்னா, எங்கேயாவது டொனேட் பண்ணுவீங்கள்ல கோயில்களுக்கு, 500 ரூபா 2000 ரூபா 5000 ரூபான்னு ஏதோ டொனேட் பண்ணுவீங்க. அது உங்கள் முன்னோர்கள் பேரில் பண்ணுங்க. இது ஒரு எளிமையான பரிகாரம். இப்போ உங்கள் பாட்டனார் பேர் ஏதாவது ஒரு பேர் இருக்கும், அவரோட பேரில் டொனேட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா ஒரு 100 ரூபா ஒரு கோயிலுக்கு செலுத்துறீங்க, டொனேட் பண்ணுங்கள். ஒரு 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 அன்னதானம் பண்ணிட்டீங்க, உங்கள் முன்னோர்கள் பேரில் அன்னதானம் பண்ணுங்க. இவங்களுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். ஒரு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு ஒரு 10 பேருக்கு அவங்கள நினச்சி சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதான் சொன்னேனே, அன்னதானத்துக்கு மீறிய பெரிய பரிகாரம் உலகத்துலேயும் இல்லைங்க. சாப்பாடு ரொம்ப முக்கியம். உணவு இல்லாமல் எத்தனை பேர் அழுகிறாங்க. நீங்கள் 1 மணிக்கு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் 3 மணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பாடுபடுறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சாப்பாடு இல்லாமல். ஐயோ பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி. அப்படி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த ஒரு ஜான் வயிறுக்காக தான் இவ்வளவு கஷ்டம், உலகமே இவ்வளவு போராடுறோம். அப்போ அந்த 1, 5, 9 என்பது தர்மம், புண்ணியம், ஒரு வெற்றி, ஒரு மனிதாபிமானம், ஒரு பெருந்தன்மை. இந்த 1, 5, 9 நல்லா இருக்கிறவங்களை பாருங்கள், விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, பெருந்தன்மையாக வாழ்வாங்க. இந்த 1, 5, 9 கெட்டு போச்சுன்னா எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அவர்கள் ஒரு பெருந்தன்மை இல்லாத நபர்களாக கிரகமே மாற்றிடும். அப்படியே சமுதாயத்தில் கெட்ட பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு போயிடும். அப்போ எதற்காக சொல்ல வரேன், 1, 5, 9 உங்களுக்கு பலமாக இருக்கணும். பொதுவாகவே மேசலக்கணம் காலபுருஷனுக்கு 1ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் இடம் சூரியன், காலபுருஷ தத்துவத்தில் 9ஆம் இடம் குரு. அதனால தான் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, குருமார்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது. இங்கே தான் வரும் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். அந்த தெய்வம் குரு எல்லாமே 9ஆம் இடம் தான். கடைசியாக நீங்கள் அனுகிரகம் வாங்குறது மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கிட்ட தான். குருவை முடிச்சு அப்படியே தெய்வத்துக்கிட்ட போயிடுறீங்க.
அப்போ அம்மா அப்பா மாதா பிதா குரு தெய்வம் அப்படி போகிறீங்க. இதுதான் அந்த 1 5 9ஓட சூட்சமம். இது பலமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமையில் இருக்கும். பலமாக இல்லைன்னா பலப்படுத்திட்டு வாழ்கிற வழிக்கு நிறைய ஆலயங்கள் இருக்குது. பிரார்த்தனைகளை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 5 9 யாருக்காவது கெட்டு இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில், இது வந்து பொது பரிகாரம், உங்கள் ஜாதகத்துக்கான பரிகாரம் இல்லை, பொதுவாகவே நீங்கள் போனால் கேட்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்குன்னு சொல்லி ஏதாவது தேவைப்படுதுன்னா அதையும் பார்த்துக்கலாம். அப்போ 1 5 9 கெடும்போது நீங்கள் சீர்காழியில் இருக்கின்ற 11 திவ்ய தேசம் சுற்றியும் இருக்கும். நெட்டில் போட்டிங்கன்னா வரும். போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் கஷ்டங்கள் தீரட்டும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.